10வதுலேயே ஃபெயில் ஆன நம்ம ஹீரோ அவனுக்கு பிடிச்ச மியூசிக்லேயே ஒரு பேண்டமான குரூப் ஒன்று ஆரம்பிச்சு ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து எல்லா ஃபங்க்ஷனும் பண்ணிட்டு இருக்கா. அப்போ இவன் ஃப்ரெண்டு இவங்க மாமா பொண்ணை லவ் பண்ணுவா. அப்போ ஒரு நாள் எக்ஸாமுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவனை கூட்டிட்டு போய் இவனை ஏமாத்திட்டு லவ் பண்ற பையன் கூட ஓடி போயிடுறா. ஆனா கொஞ்ச நாளையே அவன் ஏமாத்திட்டான்னு ஹீரோட ஃப்ரெண்டியை கல்யாணம் பண்ணிக்க முடிவு எடுக்கிறாங்க. இது தெரிஞ்சு ஹீரோ அவங்க கிட்ட போய் சண்டை போடுறான். ஆனா அவன் என்னோட மாமா பொண்ணை ரொம்பவும் லவ் பண்றான், அதனால அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கல்யாணமும் பண்ணிக்கிறான். அப்பன்னு பார்த்து ஹீரோ கிட்ட உன்னோட மாமா பொண்ணுமே காலேஜுக்காக சிட்டிக்கு போறா, அதே மாதிரி தான் இந்த பொண்ணும் போனா வேற ஒருத்தன் லவ் பண்ணி ஓடி போயிட்டா. ஒரு தடவை உன்னோட மாமா பொண்ணையும் போய் செக் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு போறான். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி அவன் மாமா பொண்ணு கிட்ட எவ்வளவு பேச ட்ரை பண்ணிருப்பான், ஆனா அந்த பொண்ணு பேச கூட மாட்டான். பட் இப்ப அந்த காலேஜுக்கு போய் பார்க்கறான். பார்த்தா அந்த பொண்ணு ஒருத்தவங்க கூட பேசிட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே சண்டை போட ஆரம்பிச்சிடறான். ஆனா ஹீரோயின் அது என்னோட ஃப்ரெண்டு, தேவையில்லாத இங்க பிரச்சனை பண்ணாதன்னு சொல்லி சண்டை போட்டு அனுப்பி விட்டுறா. அப்பன்னு பார்த்து இவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டுருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஒருத்தர் ஒரு ஆல்பம் சாங் காம்படிஷன் நடக்கும் போது அதில் நீங்களும் ஒன்று பண்ணி தந்தீங்கன்னா படத்துக்கு மியூசிக் பண்ண சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு, ஆனா அதுக்கு முன்னாடி வந்து பாக்குறவங்க நீங்க ஒரு ஸ்டுடியோ வச்சு வச்சிருந்தா தான் அதுக்கு சான்ஸ் தருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ ஸ்டுடியோ வைக்க பணத்தை ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லிட்டு எவ்வளவு ட்ரை பண்றாங்க, ஆனா முடியாம போகுது. அதை பார்த்த ஹீரோட அம்மா அவங்க வச்சிருந்த 5 லட்சம் பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க. இவனும் ஊர் மக்கள் அந்த பொண்ணுன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்டுடியோ ஓபன் பண்றான். அப்பன்னு பார்த்து தேங்காய் உடைக்கும் போது ஒரு விளக்கு மூலை போட்டு ஸ்டுடியோவை எரிஞ்சு போகுது. இப்போ இந்த சோகம் பத்தாது, இந்த பொண்ணு வேற காலேஜ் முடிச்சிருப்பா, அதனால மாப்பிள பார்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுமே ஹீரோட அம்மா ரொம்பவும் கவலைப்படுறாங்க. சின்ன வயசுலயே அந்த பொண்ணு ஹீரோக்கு தான் சொல்லிட்டு முடிவு பண்ணிருப்பாங்க. ஒரு தடவை கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஆனா அவங்க மாமா இவன் வேலைக்கே போலன்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாரு. இப்போ இந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையனை பார்த்து கல்யாண ஏற்பாடு செய்யறாங்க. அதை கேட்டதுமே ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றான். ஆனா ரிசப்ஷன் அன்னைக்கு அந்த பொண்ணு கிட்ட இருந்து ஹீரோ கால் வருது. இவனும் ரொம்ப சந்தோஷமா எடுக்கிறான். பார்த்தா அவங்க அப்பா கால் பண்ணி என்னோட பொண்ணு காணோம், எங்கடா தூக்கிட்டு போனான்னு சொல்லிட்டு மிரட்டாரு. அதை கேட்டதுமே இவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கறான். அப்ப விசாரிச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு ஹீரோ கூட ஓடி போல, காலேஜ்ல கூட படிக்கிற பையன் கூட ஓடி போயிட்டான்னு.